ஹலோ, எங்கள் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகேசியோடைய கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ செகண்ட் கண்டஸ்டன்ட் அவங்க ரெசிபியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? This is Shivani. As you all know that JOAN'S Coastal Delicaciesல giveaway கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரெசிபி வந்து மட்ரியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் பொருட்களும் வீட்டில் ஈஸியாக அவைலபிள் இருக்கும். எதுக்காகவும் நீங்கள் ஷாப் போகணுன்னு தேவையில்லை. அண்ட் இந்த ரெசிபியோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து 1 வீக் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் தட் அதில் காற்று போகக்கூடாது, அதை வந்து ஓப்பனாக விடக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும். என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை டைட்டாக ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் மேக் ஷுர் பண்ணணும் அதில் வந்து காற்று போகலன்னு. காற்று போயிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நீங்கள் மேக் ஷுர் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு இந்த என் ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோவை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் புதுசு ஜான்ஸ் கோஸ்டல் டெலிகேசிஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்கல்ல. சிவானின்றவங்க சென்னையிலேருந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்நாக் ஒன்று செய்கிறத பற்றி ரெசிபி அனுப்பியிருக்காங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் நாங்கள் செய்யாத ஒரு ரெசிபியை அனுப்பின சிவானிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம மட்ரி செஞ்சு பார்த்துருவோமா? கோதுமை மாவு 200 கிராம், ரவை 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஓமம் 1.5 டீஸ்பூன், கசூரி மெத்தி 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி மட்ரி செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவையை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் ஆட்டை எடுத்துக்கலாம், கோதுமை மாவு. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த ரவையையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறேன், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் ஓமம், இது ரொம்ப முக்கியம் அந்த மட்ரிக்கு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், சில பேர் போடுவாங்க, ஏன்னா நல்லா சாஃப்டாக வரும் இது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கர்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீயே ஊற்றலாம். நெய் வந்து இந்த 200 கிராம் மாவுக்கு வந்து ஒரு 40 கிராம்ஸ் நெய் போடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். அதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தயிர் நெய் எண்ணெய்லாம் இருக்குல்ல, அந்த ஈரத்துலேயே நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்ரியை வந்து மைதாலேயும் செய்வாங்க, இல்லை மைதா ஆட்டா 50-50 போட்டு கூட சில பேர் கலந்து செய்வாங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆட்டாவில் பண்ணுறேன். இது ரொம்ப ஸ்பெஷல். இது நார்த்தில் இது மார்னிங் டீயோட எல்லா வீட்லேயும் இந்த மட்ரி சாப்பிடுவாங்க. இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கம்பல்சரியாக எல்லா வீட்லேயும் இருக்கும். டீ குடிக்கும்போது இந்த மட்ரி வந்து டிஃபனுக்கு சாப்பிடுவாங்க. ஆஃபீஸர்ஸில் கூட நாங்கள் அட்டெண்டர்ஸ்கிட்ட சொன்னால் டீ வாங்கிட்டு வர சொன்னால் அவங்க கூட 2 மட்ரியும் சேர்த்து வாங்கிட்டு வருவாப்புல. ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. இந்த மட்ரி வந்து விதவிதமாக இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இதில் மசாலா மட்ரி இருக்குது, சமோசா மாதிரி 4ஆக மடித்து போடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் இது. இந்த மாவு வந்து நம்ம நார்மலாக இந்த பூரிக்கு பிசையும்ல, அந்த டைட்னஸோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிசையணும், அப்போ தான் மட்ரி நல்லா வரும். நீங்களே எங்கள் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதுலேயே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ மாவு நல்லா ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்துச்சு, இதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது நம்ம ஒரு துணி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மாவை என்ன செய்யலாம், நாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம்.
இந்த மட்ரியுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் அந்த மாதிரி ஒரு சைஸ் வரும். அதான் நார்மல் சைஸு. அதுக்கேற்றபடி நாம் உருண்டையாக பிடிச்சி கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து நம்ம மட்ரி உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மட்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய நார்த் இண்டியன்ஸ் அவங்க ஃபேமிலியில் யாராவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இருந்தாங்கன்னா இங்கேருந்து செஞ்சு அனுப்புவாங்க. அது யாராவது போகும்போது ஃபுல்லாக நெய்லியே செஞ்சு அனுப்புவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. இன்னும் நம்ம ஆட்டாவில் செஞ்சோம்னா ரொம்ப ஹெவியாகாது நம்ம சாப்பிடும்போது. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம உள்ளங்கையிலே வச்சு நல்லா தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு லைட்டாக உருட்டிக்கலாம். இது ரொம்ப மெலிசாக உருட்டக்கூட கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். திரும்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த சைஸ் உருட்டுறதுன்னு பாருங்கள். நீங்கள் லேசாக மாவை தூவிட்டு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக நீங்கள் உருட்டினா போதும். சைஸ் வந்து இந்த சைஸ் போதும், திக்னஸும் இந்த திக்னஸ் போதும். பூரி மாதிரி மெலிசாக உருட்டிடக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் மட்ரி. அதுக்கு பிறகு உருட்டிட பிறகு ஒரு ஃபோர்க்கு இல்லைனா ஒரு கத்தி ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜ் இதை வச்சு நல்லா அப்படியே நம்ம குத்தி விட்டுறணும். எதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டோம்னா எல்லாம் பூரி மாதிரி எழும்பி வரும். அந்த மாதிரி எழும்பி வரக்கூடாது. அதுக்காக ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி குத்தி வச்சிடலாம். இப்போ இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம செய்யும் போது தான் தெரியுது. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 hour அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க, நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம அதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம பொரிக்க தேவையான அளவு ஆயிலை ஊற்றி அதையும் ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்லேயே நாம் இதை போட்டு ஃப்ளேமையும் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்த சைடும் அதே மாதிரி போட்டு நாம் பொரிச்சிடலாம். அப்பப்போ எண்ணெயில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி பொரிக்கும் போது அப்பப்போ நீங்கள் அந்த கரண்டியை வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் ரொம்ப எழும்பாது அது. இப்போ நம்ம இதை ரெண்டையும் பொரிச்சிட்டோம். நம்ம வெளியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 200 கிராம் மாவுக்கு ஒரு 16 மட்ரி வந்துச்சு எனக்கு. இந்த மட்ரி ரெசிபி நல்லா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு டெல்லி அவங்க தான் வந்துருச்சு. அங்கே நார்த் இண்டியன்ஸுக்கு இந்த மட்ரின்றது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்நாக்கு. மார்னிங் வீட்டில் டீ குடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை ஈவினிங் டீ குடிக்கும் போது அந்த மட்ரி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆஃபீஸில் ஒரு அட்டெண்டரை டீ வாங்கிட்டு வாடானா கூட அவன் வரும்போது 2 மட்ரி கூட சேர்த்து வாங்கிட்டு வருவான். அந்த அளவுக்கு மட்ரி ரொம்ப பாப்புலரான ஒரு காமன் ஸ்நாக்கு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்து ஷிவானியை சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you again. Good day.